வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இல்லன்னா இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. கடையிலயும் இடியாப்பம் மாவு விக்குது. நீங்க வீட்லயும் அரைச்சுக்கலாம், கடையிலயும் வாங்கிக்கலாம். நான் வீட்ல அரைச்சிருக்கேன். அதுல 1 கிண்ண அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். இதுல கொஞ்சமா உப்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மாவ. சுட தண்ணி வச்சு தாங்க இந்த மாவ பெசையணும். பச்சை தண்ணி வச்சு இந்த மாவ நீங்க பெசஞ்சீங்கன்னா, ஆ தண்ணீல கொதிக்க விடும்போது உருண்டைகள் உடைஞ்சு தண்ணீல கரைஞ்சிரும். அதனால சுட தண்ணீலயே மாவ நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்தி பெசைய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் இதே மாரி குட்டி குட்டி கட்டிகளா வரும்போது நல்லா உடைச்சு விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூடா இருக்கும். கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சூடு போன உடனே, நல்லா மாவ பெசஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாவு. ஏன்னா பச்சரிசி மாவு வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சவுண்ட் குக்கர் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளதான். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொழுக்கட்டை மாவ ரெடி பண்ணியாச்சு. இதோ பாருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துரணும். பயங்கர சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி அமுத்தி பார்த்தீங்கனாலே அதோட சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளதான். இப்போ உருண்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இது 2 விதமா உருண்டைகள் பிடிக்கலாம். ஒண்ணு நீள வாக்குல பிடிக்கலாம். ஒண்ணு ரவுண்டு வாக்குல பிடிக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி பிடிச்சுக்கோங்க. நான் 2 விதமாவும் உங்களுக்கு பிடிச்சு காமிக்கிறேன். ரவுண்டா பிடிக்கும்போது 2 கைக்கும் நடுவுல வச்சு அழுத்தமா தேய்ச்சீங்கன்னா, உங்களுக்கு விரிசல் இல்லாம உருண்டைகள் வரும். பாருங்க இந்த மாரி உருண்டைகள் வந்து விரிசல் இல்லாம வரும். அழகழகா குட்டி குட்டியா. பால் கொழுக்கட்டை வந்து நம்ம பாரம்பரியமான கொழுக்கட்டைங்க. இது நெறைய விதத்துல செய்யலாம். வெல்லம் போட்டு செய்யலாம், நாட்டு சர்க்கரை போட்டு செய்யலாம், வெறுமனே சர்க்கரை போட்டு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு எந்த விதத்துல பிடிச்சிருக்கோ அந்த மாரி செய்யலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு வெள்ள கலர்ல சுகர் போட்டு செய்ய போறேன். இந்த கொழுக்கட்டை பார்க்கும்போது அப்படியே ரசகுல்லா மாரியே இருக்கும். இந்த பாருங்க 2 விதமான கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்போ நம்ப இத தண்ணீல சேர்க்க வேண்டியதுதான். இப்போ கடாயில 2 கிளாஸ் அளவுக்கு சுட தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணீல உடனே போடக்கூடாது. தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உருண்டைகள் கரையாம இருக்கும் பாருங்க தண்ணீல. அதனால தான் நம்ம சுட தண்ணீல போட்டு பெசஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இல்லன்னா நீங்க பிகினர்ஸ்லாம் நார்மலா உருட்டி போட்டீங்கன்னா, அது தண்ணீல கரைஞ்சிரும். அவ்வளதான் எல்லா உருண்டைகளும் சேர்த்தாச்சு. போட்ட உடனே கிளறி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். உருண்டைகள்லாம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிளறி விடலாம். இதோ பாருங்க எவ்வளோ கொதி வந்துருச்சு. இந்த மாரி ஸ்டேஜ்ல நீங்க கரண்டி எடுத்து மேலாப்புல கிளறி விடுங்க. அந்த உருண்டைகள் உடையாம பார்த்துக்கோங்க. ரொம்ப பக்குவமா செய்யுங்க. இப்போ பால் கொழுக்கட்டைகள் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சைடுல 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து, கொஞ்சம் போல பச்சை தண்ணி ஊத்தி இந்த மாரி கிளறி விட்டுக்கோங்க. நான் சுட தண்ணி ஊத்தல. பச்சை தண்ணி தான் ஊத்தியிருக்கேன். இப்போ இந்த கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கும்போது, ஒரு 250 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால வந்து இதுல சேர்த்துக்கலாம். அதாவது திக்கான பால். தண்ணி கலக்காத பாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுல தண்ணி இருக்கு. அதனால தண்ணி கலக்காத பாலா சேர்த்துக்கோங்க. அந்த பால்ல கொழுக்கட்டைகள் நல்லா வேகட்டும். பால் வந்து கொஞ்சம் ரொம்ப சுண்டி வர வேணாம். கொஞ்சம் போல கொதிச்சு வரட்டும். அதனால ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சோனே நம்ம கரைச்சு வச்சிருக்க பச்சரிசி மாவு அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர்க்காக அந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பச்சரிசி மாவு சேர்த்ததுனால, பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும்.
ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் கொதிச்ச உடனேயே அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? நல்ல க்ரீமியா ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாரி ஸ்டேஜ்ல சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிண்ணம் பச்சரிசிக்கு 1 கிண்ணம் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் சர்க்கரை கம்மியா சாப்பிடுவீங்க அப்படின்னா, 3/4 கிண்ணம் எடுத்துக்கோங்க போதும். அவ்வளதான். நல்லா க்ரீமியா அந்த சர்க்கரை கரைய கரைய இன்னுமே நல்லா வழவழன்னு ஆயிடுங்க. பார்க்கும்போதே ரசகுல்லா மாரி இருக்குல்ல. கடைசியா நம்ப கேஸ ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் ஆற வச்சுட்டு தேங்காய் பால சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதிச்சிருச்சுன்னா, அந்த ஃப்ளேவர் மாறிடும். அ கடைசியா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் பா அ பால் கொழுக்கட்டைய வந்து ஆறுன உடனே நம்ப அரைச்சு வடிகட்டி வச்சிருக்க தேங்காய் பால சேர்த்துக்கோங்க. அவ்வளதாங்க நம்ப இந்திய நாட்டுக்கே பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ள கலர் பால் கொழுக்கட்டை. இதுல நீங்க வெல்லம் சேர்த்தீங்கன்னா, கலர் மாறி ம் ப்ரவுன் கலர்ல வரும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சவுண்ட் குக்கர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.